மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் உடைய ஃபாதர் வந்து, அதாவது நவீன மரபியலின் தந்தை என போற்றப்படுகிறவர் யார் அப்படின்னா கிரீகர் மெண்டல். ஸோ அவர் 1884ஆம் ஆண்டு வந்து மறைந்திருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரிமாண வளர்ச்சியின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறவர் வந்து சார்லஸ் டார்வின். ஸோ இவர் 1882ஆம் ஆண்டு வந்து இறந்திருப்பார். ஸோ இதில் முக்கியமாக இப்போ நம்ம ஒரு ஆர்கானிசம் எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து டிஎன்ஏ இருக்கும், மரபணுக்கள் இருக்கும் அப்படின்னு முதலாக இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். ஸோ எந்த ஆண்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1953ஆம் ஆண்டில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட்ரஜன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் வந்து 4 இருக்கும்: அடினைன், தயமின், சைட்டோசின் அண்ட் குவானைன். ஸோ இதை முதலாக கண்டுபிடித்தவர் யாருன்னா இந்த ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் இவர்கள் தான். ஸோ இந்த டிஎன்ஏ இந்த செல்ஸில் இருக்கிறதுனால தான், அதனுடைய அடிப்படையில் தான் உடம்புல வந்து எல்லா ப்ரோட்டீன்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லும்போது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்து கேரக்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுது, எல்லாமே இந்த டிஎன்ஏனால தான் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள். ஸோ இவர் 1990ஆம் ஆண்டில் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க 2 வருஷம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இந்த டிஎன்ஏயை வந்து கண்டுபிடிச்சதுனால 1962ஆம் ஆண்டு வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்திருக்காங்க.